ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு பேபி பாத்திங் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் பச்சை பயிறு வந்து ஒரு 1/2 கிலோ, அரிசி 100 கிராம் பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த அரிசி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ஸ்கின்னில் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும், மளிகை கடையிலையும் இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த பவுட்ரு அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு 100 கிராம் தான் கஸ்தூரி மஞ்சள் போட்டேன், ஆனால் இதுக்கே எவ்வளோ நல்ல கலர் கொடுக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுனால இது 100 கிராமே போதுமானது. இந்த பவுடரை பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ஒரு 150 கிராம் அந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த குளியல் பொடியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுட்ரு வந்து ஒரு 1 மந்த் கிட்ட வரும். இந்த குளியல் பொடி பேபி ஸ்கின்னில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவு வந்து பேபியோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அந்த சமயத்தில் வந்து ட்ரை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பச்சை பயிரை ஆட் பண்ணுறோம். பச்சை பயிர் என்ன பண்ணால் குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும், ஒரு ஷைனிங் டெக்ஸ்சரும் கொடுக்கும் ஸ்கின்னில். நெக்ஸ்ட்டு பச்சரிசி வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் வந்து தேவையில்லாத ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸில் க்ரோத் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் கஸ்தூரி மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு தான் கஸ்தூரி மஞ்சள் போட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆண் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து இந்த குளியல் பொடியை ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப நம்ம இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குழந்தைங்க உடம்புல பூசி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேபி ஆயிலெலாம் போட்டு மசாஜ் பண்ணிட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து குளிக்க போகிற டைமில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சோப்பை போட்டு நீங்கள் குளிக்க வைக்கலாம். பெரியவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆர் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.